ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு ஹிந்தி பிளாக் காமெடி படமாக வெளியான பிளாக்மெயில். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பெரிய பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏதோ வேறு வழி இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் தான் மனைவிக்கு வேறு யாரு கூடயோ ஒரு அஃபேர் இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் தேவ். இவருக்கு ரீனா அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி. இவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹீரோ தான் தன் மனைவி மேலே பெருசாக ஆசை வச்சிருக்காரே தவிர அந்த ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கணவன் மேலே பெரிய உடன்பாடே கிடையாது. ஒரு தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கை இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் ஏதோ பேருக்கு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அப்படி இப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஒரு டாய்லெட் பேப்பர் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் கம்பெனிலையும் இவருக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய growth, அடுத்து இவருக்கு ஒரு அப்ரைசல் ஹைக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் இவர் வாழ்க்கை ரொம்ப விரக்தியில் போய்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பண கஷ்டம் வேறு. வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுற மாதிரி இவருக்கு ஹோம் லோனு, கிரெடிட் கார்டு பில்லு, அது இதுன்னு எக்கச்சக்கமான டெபிட் இவருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வேற ஒரு பக்கம். இவரை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸு 5-5:30 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் மட்டும் வீட்டுக்கு போகாமல் எல்லாருங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் மட்டும் அடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆஃபீஸ்லேயே உட்காந்து இவருடைய சிஸ்டத்துலேயே கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இவர் நைட்டு 9:30-10 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறது. இவர் போகிறதுக்கு முன்னாடியே இவர் ஒய்ஃபு தூங்கிடுறாங்க. இவர் போயிட்டு இருக்கிறத ஏதோ சாப்பிட்டுட்டு இவரும் போய் பக்கத்தில் போட்டு தூங்கிடுறாரு கம்முன்னு. இப்படி தான் இவருடைய வாழ்க்கை இவ்வளோ நாளாக போகுது. ஒரு நாள் திடீர்னு ஞானோதயம் சரி இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் போவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு ப்ரெசன்ட் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்மால் போய் ஒரு ரோஜா பூவை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே அது கிடைக்கல. அதுக்கு நம்மால் ஒரு பிளான் பண்ணுறாரு பாருங்க. சுடுகாட்டுக்குள்ளே ஏறி குதிச்சு அங்கே சமாதி மேலே அந்த ஒரு பொக்கே வச்சுருப்பாங்கள்ல, ரோஸ் பொக்கே, அதில் அந்த மாதிரி ஒரு 4-5 ரோசஸ் ஒன்றா இருக்கிற ஒரு பொக்கையை எடுத்துக்கிட்டு எங்கே அந்த கல்லறை மேலே வைக்கப்பட்டிருந்த ரோசஸ் அதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு போகிறாப்புல வழக்கம் போல். ஸோ இன்றைக்கி நம்ம மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் போகிறாரு. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. தான் மனைவிக்கு வேறு யாரு கூடயோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நபரும் மனைவியோட வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் இருக்கான். இதை பார்த்த ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இவரை பொறுத்தளவுக்கு முதல்ல மனைவியை போட்டு தரலாமா இல்லை அவனை போட்டு தரலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்குது ஒரு மனசுக்குள்ளே. ஆனால் இது ரெண்டையுமே இவர் பண்ணலை. இந்த வீட்டுக்கு எப்பயுமே 2 சாவி, ஒன்று இவர் மனைவி கிட்டே இருக்கும், இன்னொன்று இவர்கிட்ட இருக்கும். அதனால தான் இவராக திறந்து உள்ளே வந்துட்டார். இப்போ திருப்பி தான் வந்த அடையாளமே தெரியாமல் திருப்பியும் வெளியே போய் வீடெல்லாம் பூட்டிட்டு போயிடுறார். ஆனால் தான் மனைவியோட அந்த கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா, அவன் யார் அப்படிங்கிறத இவரே களத்தில் இறங்கி நோட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லாக உழவு பார்க்குறாரு. பார்த்து அவனுடைய டீட்டெயிலு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபோனுக்கு இவரே ஒரு பிளாக்மெயில் மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார். அப்படி என்ன மெசேஜை இவர் அனுப்புனார், இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் என்ன, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இர்ஃபான் கானுடைய பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தை நடிச்சது எல்லாருமே ரொம்ப நீட்டாக, சிம்பிளாக, யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எப்பயுமே சொல்கிறது உண்டு, இர்ஃபான் கான் ஒரு அற்புதமான ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டர். இந்த படத்தில் அவ்வளவு சூப்பராக அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார். அதாவது தான் மனைவிக்கு தன்னை பிடிக்கல, வேறு யாரு கூடயோ தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு கணவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அந்த விஷயத்தெல்லாம் நடிப்பில் அவ்வளவு சூப்பராக பிச்சு படம் எடுத்துருப்பார். அவ்வளவு அற்புதமாக இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கூட அவர் இல்லை. இந்த படம் பண்ணும்போது தான் அவருக்கு கேன்சருங்கிறத முத டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருந்த படத்தில். ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய கதையும் சரி, திரைக்கதையும் சரி. இந்த படத்துடைய திரைக்கதையை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு கணவனாக இப்படி ஒரு விஷயத்தை தான் மனைவி பண்ணிட்டானா ஒரு கணவன் என்ன பண்ணுவான். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ பண்ணுற ஒரு விஷயம், இந்த படத்துக்கு எதுக்கு பிளாக்மெயில் அப்படிங்கிற அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அடிக்கடி படத்தில் அங்கங்கே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதைக்களம் கொஞ்சம் போக போக முதல்ல ஸ்லோவாக தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும். போக போக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழித்து பரபரப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கதை ஸ்பீடப்பாக ஆரம்பிக்கும். அந்த விஷயத்துக்கு திரைக்கதை பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஹீரோ சில விஷயங்களை யோசிப்பார். அதாவது நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நேராக அவர் தலைக்கு மேலே அப்படி பல்ப் எறிகிற மாதிரி வரிசைக்கு அது விழுகும்.
கிரெடிட் கார்டு பில்லு இவ்வளோ பெண்டிங் இருக்குது, உங்கள் ஹோம் லோனில் இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இவங்க. அதே மாதிரி இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் டார்க் ஹியூமரு, இந்த மாதிரி பிளாக் காமெடி, இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது இது நம்ம திருட்டு பயில கதை மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் நமக்கு வருது. ஆனால் உண்மை என்னென்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, வேறு மாதிரி ஒரு கதை தான். ஸோ அந்த படத்தை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் குழந்தைங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன கதையிலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது எப்படிப்பட்ட கதைன்னு. ஆனால் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம், குழந்தைகளுக்கு வேண்டாம். மெச்சூர்ட் அடல்ட்ஸ் எல்லாரும் ஒன்றாக உட்காந்து பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் இங்கிலீஷு தமிழ் 2 சப்டைட்டிலையுமே இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.